பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே. சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இசை மீது ஒரு நாட்டம் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு, அது என்னைக்கும் இருக்கு. உண்மையிலே எங்கள் அப்பாலாம் சிவாஜி அப்பாலாம் அவரை பற்றி பேசினா நான் அழுவேன். ஐயா கண்ணதாசன் ஐயா எழுதினார் இல்லையா, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க யாருக்குமே என்றைக்குமே மரணம் கிடையாது. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம், என்றைக்கும் பேசுவோம். நடிப்புன்றது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுவோம். சின்ன பயலே அது கொஞ்சம் பாடுங்களேன். சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. இதில் ஜனங்களுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கருத்து, தைரியம், இதெல்லாம் கண்டிப்பா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. அதாவது எல்லோருக்கும் சேரக்கூடிய இந்த மாதிரி அற்புதமான வரிகள், ஐயா ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதே மாதிரி கடவுளை சபிக்கிறது பாட்டு, வானம்பாடின்னு நினைக்கிறேன் அந்த படம், SSR அவர்கள் பாடியிருப்பாங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய இந்த மாதிரி பாடல்கள் எப்போ கேட்டாலும் எங்கே கேட்டாலும் மீனிங்ஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி தத்துவ பாடல்கள், திருடாதே பாப்பா திருடாதே, இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல்கள்னு சொல்லு இல்லையா. அதே மாதிரி போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தான். கைகளை தோளில் போடுகிறார், அதை கருணை என்றவர் கூறுகிறார். பைகளில் எதையோ தேடுகிறார், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறார். எவ்வளவு இதெல்லாம் நீங்கள் மறக்க முடியாத ஒரு வரிகள். சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய ஒரு அற்புதமான, அதுதான் சொல்கிறேன், அதை எளிமையாக. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று, இந்த ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, கண்ணதாசனை எழுதினதுன்னு. நீங்கள் அந்த பாட்டினுடைய பழைய வரிகள் நீங்கள் என்றைக்கும் திருவொற்றியூருக்கு போனீங்கன்னா பட்டினத்தார் சமாதியில் பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வரிகள்லாம். பார்த்தீங்கன்னாக்கா, காடு வரை மனை பிள்ளை வரும், கடைசி வரை யார் உருவார், சுற்றம் வரும், அப்படி இப்படின்னு அந்த பாட்டு பழைய தமிழில் இருக்கணும். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அந்த ஹம்மிங்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு இசை மீது ஒரு நாட்டம் இருந்தது. இன்னைக்கும் இருக்குது, அது என்னைக்கும் இருக்கும். அதாவது அந்த 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 காட்சிகள், அதாவது அதுக்கு லிங்க் சீனோட சேர்ந்து, ஆமாம், அந்த பிக்சரைசேஷன்
அந்த ஒரே ஒரு இந்த இதில் அந்த தூளி ஆட்டிக்கிட்டே அந்த ஹம்மிங்கு இதெல்லாம் அதுதான் அந்த காட்சி அப்படியே நிற்கும் மனசுல. அந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த படம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த பிஜிஎம் கேட்டாலே இது என்ன பாட்டுன்னு சொல்லிடலாம், என்ன படம்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இந்த கேரக்டர், இப்போ சிவாஜி அப்பா ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு இந்த பாட்டில் வரும் பொழுதே ஒரு 2 லைனை பாடும்போதே அவங்க அதில் என்ன கேரக்டர்ன்றது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேன், அவர் டாக்டர் அந்த படத்தில். ஃபென்டாஸ்டிக். அதாவது MS பாஸ்கர் அவர்கள் வந்து தத்துவ பாடல்கள். அது இல்லை இன்னொரு விஷயங்களுங்க. திருவிளையாடல்னு ஒரு படம். சரி. சிவாஜி பா நடிச்சிருப்பாங்க, சிவபெருமான. ஆமாம். AP நாகராஜன் ஐயா அவர்கள் டைரக்ஷனில். சரி. அதில் வந்து ஒரு பாட்டு, சிவபெருமான் வந்து விறகு சுமக்கிறவராக வந்துடுவார். ஒரு பிரச்சனை பாண்டிய நாட்டிற்கு, ஒரு பெரிய பாடகர், ஒரு கர்வம் பிடித்த பாடகர் வந்துடுவார். அதுக்கு வந்து அந்த பாடகருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக இவர் வருவார், விறகு வெட்டியாக வருவார். அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுவார். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு. டுவேட்ஸ் எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? எல்லாம் தத்துவ பாடலாக பாடுறீங்க. ஏன் டுவேட் ஞாபகம்? என்ன எந்த பாட்டு? நீங்கள் வந்து பிர்கா அடிக்க தெரியுமா? பிர்கா ராகாலாப்பனை நான் கேட்டேன், சும்மா பாடுறது. நீங்கள் வந்து பிகினிங் இப்போ தான் வந்து எனக்கு சங்கீதம் தெரியுமான்னு கேட்டீங்க. இது ஆமாம் சார், எனக்கு ராகம் தாளம் பல்லவி தெரியாதுங்க. ஆனால் நான் இப்போ ஒழுங்காக பாடுறேன்னா இல்லையா? ஒழுங்காக பாடுறேங்க, அதனால தான் நான் கேட்குறேன். பிர்கான்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பாடுவேன். சரி, ஓகே. கர்ணன், அதில் ஒரு பாட்டு. உங்களுக்கு எம்ஜிஆர் சாங் வேணுமா, சிவாஜி அப்பா சாங்ஸ் வேணும்? சிவாஜி அப்பா பாட்டு முதல்ல பாடுங்க. மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்து கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. சபாஷ், ஃபேண்டாஸ்டிக். பாடல அதாவது அந்த சஸ்டைன்ஸும் அந்த பிற்காவும் இந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்றது இப்போ தானே தெரியும். என்ன ஒன்றுமே லாயக்கு இல்லாதவன் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ தான் பார்க்குறாங்க ஜனங்க எல்லாம். அது எப்படி நல்லா இருக்குன்றீங்களா? உருண்டையே பார்க்குது உங்களை இப்போ உலக உருளை. ஆமாம். எத்தனை அற்புதமான பாடல்கள் உங்கள் மனசில் அப்படி பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல குட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஒரு நல்ல பாடகரும். தேங்க்யூ வெரி மச். எப்போ முடிவெடுத்தீங்க? என்னது இது? அதாவது பாடிக்கொள்றதா நடிச்சு கொள்றதா? இது பாருங்க, இவ்வளவு நேரம் வந்து இப்படி தூக்கி கொண்டு போய் அங்கேருந்து மேலேருந்து கீழே போடுறீங்க நீங்கள். இல்லை அதாவது நம்ம இல்லை, இப்போ நான் நடிக்கிறது பிடிக்கலையா? இல்லை இப்போ பாட்டு பாடினேன்னா அது ரொம்ப கேவலமா? இது நல்லா இருக்குது. பட்டு எப்போ ஜனங்களை வந்து எந்த வகையில் நம்ம இது ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கங்களேன். அதுக்கே நீங்கள் என்னங்க அறுவாளில் வெட்டிட்டு தையல் போட்டுக்கன்றது நல்ல விதமாக எடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் மனசு தாங்க, மனசு தான். இது வரைக்கும் நீங்கள் வந்து பாடினீங்க, நாங்கள் வந்து மியூசிக் வாட்சோம். சரி, இப்போ நாங்கள் மியூசிக் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மியூசிக்கை கேட்ட உடனே நீங்கள் பாடணும். ஓகே, என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். தமிழ் பாட்டு தான், வேறு என்ன போடுறது? ரெடியா? இல்லை, என்ன பாட்டுன்னே சொல்லாமல் பாடுனா எப்படிங்க அது? மியூசிக் கேட்டாலே நான் 2 பார் கேட்டால் அப்படி டக்குனுக்கு பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பார்த்துருவோம், அதுவும் பார்த்துருவோம். பழைய பாட்டா புது பாட்டா எதுன்றது மியூசிக் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்றேன். ரெடியா? 1 2 3 4. இந்த பாட்டா தெரியாது. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. எப்படி? அதாவது ஒரு பெரிய செட்டு, ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகள், கலர் கலராக பல்ப்ஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம். 6 படை வீடு. ஆமாம். கையில் வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே நடிச்சிட்டாருங்க. என்ன மகான் மகான்ங்க. மகான் மகான். உண்மையிலேயே எங்கள் அப்பாலாம், சிவாஜி அப்பாலாம் அவரை பற்றி பேசினா நான் அழுவேன். சரித்திரம் படைத்த ஒரு லிவிங் லெஜெண்ட்ஸ். அவ்வளோ. ஆமாம் ஆமாம். என்றைக்குமே என்றைக்கும் அழிவு கிடையாது. அவ்வளோதான். ஐயா கண்ணதாசன் ஐயா எழுதினார் இல்லையா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க யாருக்குமே என்றைக்குமே மரணம் கிடையாது. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம், என்றைக்கும் பேசுவோம். நடிப்புன்றது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுவோம்.